வெல்கம் டு லட்சுமி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா தயிர் மாங்காய் தாங்க. மாங்காய் தயிரில் எப்படி போட்டு பண்ணுறதுன்னு தயிர் மாங்காய் பார்க்க போகிறோம். நான் இதோட ஒரு பெரிய சைஸ் மீடியமான சைஸ் மாங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. தோல் சீவி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி, 3 காஞ்ச மிளகா, ஒரு 4 தேங்காய் பார்த்துதாங்க. தயிர் 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். கட்டியான தயிர், புளிப்பு இல்லாத தயிராக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயம், கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிக்க இவ்வளோதாங்க. இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. தண்ணி நல்லா காஞ்சி கொதிக்கணுங்க. நம்ம 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். நல்லா கொதித்த உடனே அந்த மாங்காவை இதில் போட போகிறோம். தண்ணி கொதிக்கிட்டோங்க. தண்ணி நல்லா கொதிக்குதுங்க. ஊற்றி வச்ச தண்ணி அரிஞ்சு வச்ச இந்த மாங்காவை, பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்க இந்த மாங்காவை தண்ணியில் போட்டுடலாங்க. தண்ணியில் போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 5 நிமிஷம் அப்படியே மேலே லைட்டாக வெயிட் வச்சு கேஸ் இது காற்றுலாம் வராத அளவுக்கு வச்சு இப்படி மூடிடலாங்க. இந்த தயிர் மாங்காவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த மாங்காய் தயிர் மாங்காய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதில் இருக்க மாங்காவை தண்ணியெல்லாம் வெடிச்சிட்டு மாங்காவை எடுத்துடணுங்க. இல்லை கெட்டியான தயிர் எடுத்து வச்சுருக்கோங்க. புளிப்பு இல்லாமல் ஃப்ரெஷ்ஷான தயிராக இந்த ஒரு 3 பத்தை தேங்காய் பத்தையும் அந்த 3 காஞ்ச மிளகாவும் இதில் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக தயிர் விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். நம்ம அந்த தேங்காயும் காஞ்ச மிளகாவும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இது கூட நம்ம இந்த தயிரை மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க தயிர் கூட. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஆகிட்டுருக்குங்க. நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த மாங்காவை எடுத்துடலாங்க. தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி வெறும் மாங்காய் மட்டும்தான் நம்ம சேர்க்க போகிறோங்க. இதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மாங்காய் தான் சேர்க்க போகிறோம். தண்ணியெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இந்த மாங்காவை இந்த தயிரில் சேர்த்துடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இந்த தயிர் மாங்காய். இதை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சாதத்தா கூட சைடிஷ்ஷாகவும் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா புளிப்பு இல்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக வச்சு பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தாங்க சாப்பிட்ணும். இதை வெளியில் இல்லாமல் தேவைப்படும் போது எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துடலாங்க. தயிர் மாங்காய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. தயிரில் ஊற வச்சு சாப்பிடும்போது நம்ம இது மாதிரி சுடுதண்ணில் நல்லா சூடான தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் அப்படியே நல்லா மூடி வச்சுருந்து தண்ணியை வடிச்சிட்டு மாங்காய் மட்டும் எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுடலாம். தேவையான பெருங்காயம் போட்டலாங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது மேலே நம்ம தாளிச்சிடலாங்க. சூப்பரான தயிர் மாங்காய் ரெடிங்க. நீங்கள் எது கூடனாலும் ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சாதத்தா கூட பசிஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி பழத்தை தூவி தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். சூப்பரான தயிர் மாங்காய் ரெடிங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசனில் நல்லா தயிரை வச்சு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது சாதத்தை கூட சைடில் வச்சு ஊறுகாய் மாதிரி கடிச்சு சாப்பிட்லாம். சாதத்தில் போட்டு பசிஞ்சு சாப்பிட்லாம். தயிர் மாங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லட்சுமி அம்மா கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.